கள்ளச்சாராயம் காரணமாக பல பேர் உயிரிழப்பு. கஞ்சா, டாஸ்மாக் ஊழல். என் மகனை சுடுகாட்டுக்கு அனுப்புன உங்களுக்கும் அதே கதிதான். மறக்கவும் மாட்டோம், மன்னிக்கவும் மாட்டோம். மாற்றம் வேண்டும், அதற்கு பிஜேபி தான் வேண்டும். அனைவருக்கும் வணக்கம். எப்படியோ இந்த இந்தியா கூட்டணி நினைச்சதை சாதிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் சத்தம் போட்டுட்டு இருக்காங்க. ஆனால் இன்னொரு பக்கம் ஒரு பொதுமக்களாக இருந்து பார்க்குறப்போ ரொம்ப ஒரு பெரிய வருத்தமாக இருக்குங்க. நேத்தி பார்லிமெண்ட்ல பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு மசோதா, இந்த பாராளுமன்ற தொகுதியில் மறு சீரமைப்பு, இந்த மசோதா எல்லாமே பாஸ் ஆகலை. 3/2 பங்கு பெரும்பான்மை அப்படிங்கிறத லோக்சபாவில் வாங்க முடியல. அப்படிங்கிறதுனால இந்த 33% பெண்களுக்கு இடஒதுக்கீடு அந்த மசோதாவை ஃபர்ஸ்ட் பிஜேபி கொண்டு வராங்க. அந்த பில்லே பாஸ் ஆகலை. அப்படிங்கிறப்போ இனிமே இருக்கக்கூடிய மற்ற பில்லும் பாஸ் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பில்லையும் வாபஸ் வாங்கிட்டாங்க. இதுல என்னடா பெருமை, இந்த நரி மூஞ்ச பாரு இதுக்கு சிரிக்குது அப்படிங்கிற மாதிரி பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படிங்கிறது எவ்வளவு நாள் இந்தியாவில் இருக்கக்கூடிய எவ்வளவு நாள் கோரிக்கை. முதல்ல 1996 தேவகவுடா தான் இந்த மாதிரி பெண்கள் அவங்க பிரைம் மினிஸ்டரா இருக்கப்போதான் பெண்களுக்கு இதை மாதிரி இடஒதுக்கீடு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சாங்க. ஸோ அதுல இருந்து 96 கொண்டு வந்தது. அதுல இருந்து குறுக்க எத்தனை வருஷம் நம்ம காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தாங்க. 2004 இருந்து 2014 வரைக்கும் நம்ம காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தாங்கல்ல. ஆனா இந்த முயற்சி அப்படிங்கிறத எடுத்தாங்களா? இதுல இடையில எத்தனையோ முறை இந்த மசோதாலாம் கொண்டு வரப்பட்டது. பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடை கன்ஃபார்ம் பண்ணும், உறுதி பண்ணும் அப்படின்னு எவ்வளவோ முயற்சிகள் நடந்தது. ஆனா இந்த காங்கிரஸ் அரசு அதை சாத்தியப்படுத்துச்சா அப்படின்னா இல்லவே இல்லை. ஆனா பேசுறது இந்த காங்கிரஸ் அரசு கூட சேர்ந்துக்கிட்டு இந்த திமுக பேசுறது எப்படி பேசும் அப்படின்னா, பெண்களுக்கு நாங்க தான் உரிமை கொடுக்குறோம், பெண்களுடைய முன்னேற்றமே எங்க ஆட்சியில தான் நடந்திருக்கு அப்படின்லாம் பேசுவாங்க. அப்படி பேசக்கூடிய இந்த திமுக அந்த காங்கிரஸ் கூட கூட்டணியில இருந்தாங்க, ஆட்சியில இருந்தாங்க, அமைச்சரவையில இருந்தாங்க. ஆனா அப்பெல்லாம் இவங்க எதுவுமே செய்யல. ஆனா இப்ப சரி நம்மளாலதான் செய்ய முடியல, வேற ஒருத்தன் செய்யறான், ஒரு நல்ல முயற்சி எடுக்கிறான், புதுசா எடுக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சப்போர்ட் அப்படிங்கிறத பண்ணிருக்கலாம்ல. ஆனா பண்ணல. நேத்து இந்த காங்கிரஸ், இந்தியா கூட்டணி, திமுக, இந்த காங்கிரஸ் இவங்கெல்லாம் சேர்ந்து செஞ்ச விஷயம் அப்படிங்கிறது பிஜேபி இவங்க எதிர்த்து ஜெயிக்கலான்னு பாக்குறாங்க. பிஜேபி கிட்ட இவங்க பவரை நிரூபிக்கணும்னு பாக்குறாங்க. அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பெண்களுக்கும் எதிரான ஒரு விஷயத்த, அவங்களுடைய உரிமையை பறிக்கக்கூடிய விஷயத்த நேத்தி இந்தியா கூட்டணி பார்லிமெண்ட்ல பண்ணியிருக்காங்க. இவங்க மட்டும் 543 பேர் பார்லிமெண்ட்ல, அதுல 3/2 மடங்கு பேர் அந்த மசோதாவுக்கு ஆதரவா ஓட்டு போட்டா மட்டும்தான், கிட்டத்தட்ட ஒரு 370 பேர் ஓட்டு போட்டா மட்டும்தான் அந்த மசோதா பாஸ் ஆகும். ஸோ அதுக்காக தான் எப்பொழுதுமே எந்த ஒரு கட்சியுமே என்ன நினைப்பாங்க அப்படின்னா, பெரிய வெற்றியா இருக்கணும், நம்ம ஜெயிச்சோம் அப்படின்னா, ஒரு பார்டர்ல ஜெயிச்சோம் அப்படின்னா, இதை மாதிரி மசோதா தாக்கல் பண்றப்போ எதிர்கட்சிகளும் அந்த மசோதா பிடிச்சி அவங்களும் சப்போர்ட் பண்ணி ஓட்டு போட்டா மட்டும்தான் நம்ம மசோதா பாஸ் பண்ண முடியும், நம்ம நினைச்சதை செய்ய முடியும். நாமளே ஒரு பிக் மார்ஜின்ல ஜெயிச்சிட்டோம், நம்ம கிட்டே ஒரு 400 MP இருக்காங்க அப்படின்னா நம்ம நினைச்சதை நம்ம செய்யலாம் அப்படின்னு எந்த ஒரு கட்சியுமே நினைப்பாங்க. அதுதான் 2024 பிஜேபி நினைச்சாங்க. நாம ஒரு 400 சீட்டாவது ஜெயிக்கணும், ஜெயிச்சாதான் நம்ம நினைக்கிறதெல்லாம் இங்க சாத்தியப்படுத்த முடியும் அப்படின்னு நினைச்சாங்க. பட் அது நடக்கல. அது நடக்காததுனால 370 ஓட்டு தேவைப்பட்ட பிஜேபிக்கு நேத்து இந்த பில்லு பாஸ் ஆகணும்னா 370 அது பாஸ் ஆயிருந்ததுன்னா அடுத்தது தொகுதி மறுசீரமைப்பும் பாஸ் ஆயிருக்கும். பட் என்ன அப்படின்னா 280 ஓட்டு தான் நேத்தி இந்த பில்லுக்காக கிடைச்சிது. ஸோ அதனால அந்த பில் மசோதா தோல்வி அடைஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் தாக்கல் செய்ய இருந்த மசோதாவையும் வாங்கிட்டாங்க. யோசிச்சு பாருங்களேன், மனசாட்சி உள்ள எவனாவது இத்தனை வருஷம் போராட்டத்துக்கு அப்புறம், அதுவும் வேற ஏதாவது பிரச்சனைனா கூட பரவாயில்ல, அரசியல் ரீதியா அந்த பிரச்சனை இந்த பிரச்சனைனா கூட பரவாயில்ல, பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு மசோதாவை நாங்கள் லோக்சபால கொண்டு வரோம், நீங்க ஆதரவு தெரியுங்க அப்படின்னு கொண்டு வந்தா எவனாவது மனசாட்சி உள்ள எவனாவது அதுக்கு எதிராக ஆதரவு தெரிவிப்பானா? இல்ல முடியாது அப்படின்னு சொல்லுவானா? ஆனா நேத்தி இது நடந்திருக்கு. ஒரு கருப்பு தினம் அப்படின்னே சொல்லலாம். நேத்தி பார்லிமெண்ட்ல நடந்த விஷயம் பெண்களுக்கு எதிரான ஒரு கருப்பு தினம் அப்படின்னு சொல்லலாம். அவ்வளவு பெரிய துரோகத்தை, அவ்வளவு பெரிய விஷயத்த நேத்தி பண்ணிருக்காங்க.
இதுக்கெல்லாம் ஒரு பெண் கூட வாயை திறக்கவே இல்லை. இங்க இருக்கக்கூடிய ஜோதிமணி இருக்காங்க, கனிமொழி இருக்காங்க, ஏதாவது ஒண்ணுன்னு அப்படியே கொந்தளிப்பாங்க. ஆனா நேத்தி அவங்களும் சேர்ந்து ஓட்டு போட்டிருக்காங்க இந்த பில்லுக்கு எதிரா. இவங்க என்ன நினைக்கிறாங்க? அதாவது இவங்க பேசிக்கிட்டே இருக்கணும், இவங்க பேசுறத வச்சு அரசியல் பண்ணிக்கிட்டே காலத்தை ஓட்டின்னு நினைக்கிறாங்களா? பெண்களுக்கு 33% வேணும் வேணும் வேணும்னு சொல்லி அதை பெண்களை கிட்ட சொல்லி சொல்லி அதை வச்சே இவங்க அரசியலை ஓட்டிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்களான்னு தெரியல. எதுல போய்ங்க அரசியல் காழ்ப்புணர்ச்சி பாக்குறது? உங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பிஜேபி இதை கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா இனிமே வரலாற்றுல முழுக்க முழுக்க எப்போ திரும்பி பார்த்தாலும் 33% இடஒதுக்கீடு பிஜேபி வந்துதான் கொண்டு வந்தாங்க பெண்களுக்கு அப்படிங்கிறது நாளைக்கு ஒவ்வொரு தேர்தலையும் ஒழிக்கும்ல. அதை இவங்களால ஏத்துக்க முடியல. அப்படி ஏத்துக்க முடியல, உண்மையா உங்களால ஏத்துக்க முடியல, பிஜேபி செய்யறாங்கிறத ஏத்துக்க முடியல அப்படின்னா நீங்க செஞ்சிருக்கலாம்ல. இல்லப்பா எங்களுக்கு வாய்ப்பே இல்லை, பிஜேபி வந்து செஞ்சுட்டாங்க அப்படின்னா பரவாயில்ல. உங்களுக்கு இதுக்கு முன்னாடி எத்தனை முறை வாய்ப்பு இருந்தது, எத்தனை வருஷம் ஆட்சியில் இருந்தீங்க, அப்போ நீங்களே கொண்டு வந்திருக்கலாம்ல. நாங்க கொண்டு வரோங்க, பெண்களுக்கு நாங்க தாங்க முக்கியத்துவம் பேசுறோம், அந்த பிஜேபி எல்லாம் ஒண்ணுமே பண்ணாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கொண்டு வந்திருக்கலாம்ல. உங்களால கொண்டு வர முடியல. அது என்ன காரணம், என்ன அரசியல், இல்ல உண்மையாலும் பெண்கள் வந்து அதிகாரத்துக்கு வரக்கூடாது அப்படின்னு நினைச்சிக்கலான்னு தெரியல. நீங்க கொண்டு வரல, சரி விட்டுருவோம், உங்க கதையை மறந்துடுவோம். இந்த பக்கம் இத்தனை வருஷம் போராட்டத்துக்கு அப்புறம் ஒருத்தவங்க கொண்டு வராங்க அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு சப்போர்ட்டாவது பண்ணியிருந்தா நேற்று இந்த பில்லு பாஸ் ஆகிருக்கும். பாஸ் ஆகல. அதே மாதிரி இந்த தொகுதி மறு சீரமைப்பு டீலிமிட்டேஷன் மூலமா தமிழ்நாட்டுக்கு ஒரு 20 பாராளுமன்ற உறுப்பினர்கள் அதிகமாகிற வாய்ப்பு அப்படிங்கிறது இருந்தது. 39லேருந்து 59 மாறுறது இருந்தது. அதையும் தடுத்து நிறுத்திட்டாங்க. இதை தடுத்து நிறுத்ததுல ஏதாவது ஒரு தப்பான விஷயம் செய்யறப்போ தடுத்து நிறுத்திட்டு அதை சாதிச்சிட்டோம் அப்படின்னு சந்தோஷப்படுறது பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். இதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னே தெரியல. இதான் தப்புன்னு அவங்களால சொல்ல முடியல. ஆனா தடுத்து நிறுத்திட்டோம் அப்படிங்கிறது மட்டும் சந்தோஷம். டீலிமிட்டேஷன்ல என்ன தப்பு இருக்கு? இப்ப தமிழ்நாட்டுல முதல்ல நம்மலாம் சின்ன வயசுல படிக்கிறப்போ 28 மாநிலம், 28 டிஸ்ட்ரிக்ட், 27 டிஸ்ட்ரிக்ட்னு படிச்சிருப்போம். ஆனா இப்ப பார்த்தோம் அப்படின்னா 38 மாறி போய் நிக்குது. ஏன் 38 மாறிச்சு? அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு ஈஸியா இருக்கும். நிறைய ஏரியாவை ஒரு டிஸ்ட்ரிக்ட் கவர் பண்ணிச்சு அப்படின்னா அந்த டிஸ்ட்ரிக்டோட டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது கம்மியா இருக்கும். ஸோ தனித்தனியா அதுக்குன்னு ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் ஆச்சுன்னா அந்த டிஸ்ட்ரிக்ட் வளரும் அப்படின்னு தானே கொண்டு வந்தோம். ஸோ அதே அடிப்படையில தானே நம்ம எப்பயோ கொண்டு வந்த அந்த 543 இன்னும் வச்சிருக்கோமே, அதை அதிகமாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தானே இந்த டீலிமிட்டேஷன் அப்படிங்கிறத கொண்டு வந்தாங்க. இதுல என்ன பாதிப்பு இருக்க முடியும், இதுல என்ன விஷயம் இருக்க முடியும் அப்படின்னே தெரியல. பட் ஒட்டு மொத்தமா இதை வந்து இப்படி பண்ணிருக்கிறது அப்படிங்கிறது வெறுக்கத்தக்க ஒரு விஷயமா பாக்குறேன். குறிப்பா பெண்களுக்கு எதிரான விஷயம், அரசியல்ல ஒரு அறிவில்லாத நபர்கள் செய்யக்கூடிய விஷயமா இந்த விஷயம் இருக்கு அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன். இதை ஏன் செஞ்சாங்க, எதுக்கு செஞ்சாங்க அப்படின்னு நீங்க திமுக காரங்களை யாரையாவது கேட்டு பாருங்க. ஒரு காரணம், உருப்படியான காரணத்தை உங்களால சொல்ல முடியாது. ஏதாவது சப்பக்கட்டு வேணா கட்டலாம், இதுனா அது அதுனா இது அப்படின்னு சப்பக்கட்டு வேணா கட்டலாம். ஆனா ஒரே ஒரு காரணம் உருப்படியா சொல்லுங்க. இந்த காரணத்துக்காக தான்ப்பா நாங்க இதை தடுத்து நிறுத்தணும், பிஜேபி இதை செஞ்சிருச்சு அப்படின்னா இந்த பாதிப்பு வந்துடும், பெண்களுக்கு இந்த பாதிப்பு வந்துடும், டீலிமிட்டேஷன் பண்ணிடுச்சு அப்படின்னா இந்த பாதிப்பு வந்துடும், ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. இதுக்கு முன்னாடி டீலிமிட்டேஷனுக்கு என்ன சொல்லிட்டு இருந்தாங்க? தமிழ்நாட்டுடைய முக்கியத்துவம் குறைஞ்சு போயிடும், நமக்கு 7.18% இருக்கு அப்படின்னா அதை குறைச்சி 6% மாத்திருவாங்க அப்படின்னு தான் இதுக்கு முன்னாடி வரைக்கும் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா பார்லிமெண்ட்லயே அமித்ஷா சொல்லிட்டாரு 7.18% இருக்கிறது தமிழ்நாட்டுக்கு 7.23% அதிகரிக்குது அப்படின்னு அமித்ஷாவே சொல்லிட்டாரு. அப்படி இருக்கப்போ அதை தடுக்கிறதுக்கும் இவங்களுக்கு வேலை அப்படிங்கிறது இல்லை, தேவை அப்படிங்கிறது இல்லை. 33% எதிராக ஓட்டு போடுறதுக்கும் இங்க தேவை அப்படிங்கிறது இல்லை, வேலை அப்படிங்கிறது இல்லை. பட் இதை எல்லாத்தையும் செஞ்சுட்டு இப்ப என்னமோ அதாவது மக்களுக்கு துரோகத்தை செஞ்சுட்டு மக்களை வந்து முட்டாளாக்கிட்டு இப்ப இவங்க ஏதோ சாதிச்சிட்டோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இது சாதனை இல்ல, இது வரலாற்றுல நீங்க செஞ்ச மிகப்பெரிய தவறு. இந்த துரோகத்தை இந்தியாவில் இருக்கக்கூடிய பெண்கள் என்னைக்குமே மறக்க மாட்டாங்க. நேத்தி அது பாஸ் ஆயிருந்ததுன்னா 33% அப்படிங்கிறது 29 எலெக்ஷன்ல பாசிபிள், 29ல இம்ப்ளிமெண்ட் ஆயிருக்கும். அதை தடுத்து நிறுத்தின அந்த துரோகத்தை இங்க இருக்கக்கூடிய பெண்கள் கண்டிப்பா மறக்கவே மாட்டாங்க, ஞாபகம் வச்சுக்கிட்டே இருப்பாங்க. என்னாலையும் மறக்கவே முடியலங்க. நன்றி.